வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கவிநாதன் காணொளிகள் யூடியூப் சேனல்ஸ். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை தரணுன்றது தான் எங்களுடைய சேனலுடைய முக்கிய குறிக்கோள். அதில் இப்போ ஒரு படியாக காவலன் SOS அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது எப்படின்றதை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். இது பெண்களுக்கு, முதியவர்களுக்கு, மற்றவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது இந்த அப்ளிகேஷன். இது தமிழ்நாடு காவல்துறையால் வழங்கப்பட்டிருக்குது இந்த அப்ளிகேஷன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் காவலன் அப்ளிகேஷன் அப்படின்றத போட்டாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரெஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நேம் என்னென்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு மேலா ஃபீமேலான்றது சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டுன்றது கொடுத்துக்குங்க. இதில் இருக்கிற அக்சஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய வீட்டு நம்பர், அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய வில்லேஜ், சிட்டி அது என்ன வருதோ அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிட்டி என்ன டிஸ்ட்ரிக்ட் அதையும் சூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது சைன் அப்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்னுடைய OTP ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கிச்சு அந்த அப்ளிகேஷன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ன்றதை 3 பேரை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன ரிலேஷன், அவங்களோட மொபைல் நம்பர் அது எல்லாமே. இப்போ நான் அதை 3 கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இதில் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்தது ரெண்டாவதாக ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். மூணாவதாக இன்னொரு கான்டாக்ட்ஸு. உங்களுடைய கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டும் இந்த சைடில் ரைட் கார்னரில் ஷோ ஆகும். உங்களுக்கு டைப் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உங்கள் கான்டாக்ட்ஸ்லேருந்தே டேரெக்டாக எடுத்துக்கலாம். இது மாதிரி கிளிக் பண்ணி இதுமாரி என்ன ரிலேஷன்ஷிப்னு எல்லாம் கேட்கும். இப்போ நான் 3 கான்டாக்ட்ஸை இதில் லிஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இது எல்லாமே அலோவ் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான், உங்களோட செட்டப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த காவலன் SOS ஆப்ன்றது இப்போ நீங்கள் ஏதோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பெண்கள் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஆபத்தான சுச்சுவேஷன் வர மாரி உணர்றீங்க, அந்த டைமில் யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த SOSன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலே உடனே இது நம்ம தமிழ்நாடுடைய காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டாக என்ன போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம உதவிக்கு இந்த GPS லொக்கேஷன் மூலமாக ஷேர் ஆகி இந்த இடத்துக்கு நீங்கள் கரண்ட்லி என்ன இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நம்ம காவல்துறை ஆட்கள் வந்து இங்கே வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லொக்கேஷன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு SOSன்ற அப்ளிகேஷனை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவி அந்த நேரத்தில் வருவாங்க. நமக்கு ஒரு பயமாக இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்லேயும் இந்த SOS அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும்.
இதில் இந்த 3 பேர் நீங்கள் கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிங்களே அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் அலர்ட்ஸ் மெசேஜ் போகும். நம்ம பெரும்பாலும் ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா காவல்துறைக்கு அழைக்கணுன்னா 100ன்ற நம்பருக்கு தான் அழைப்போம். ஆனால் அதை விட இது இன்னும் அருமையாக உள்ளது. அந்த 100ன்ற இணைப்பை தான் இவங்க இதோடு இணைச்சிருக்காங்க. அதனால் இது மூலமாக கிடைக்கிற உதவி இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயும் சுலபமாகவும் நமக்கு சீக்கிரமாகவும் இதோட உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த காவலன் SOSன்றதை நீங்கள் மறக்காமல் உங்கள் கைபேசியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் நம்மளுடைய தமிழ்நாடு டிஜிபியாக பதிவேற்றிருக்கிற சைலேந்திர பாபு அவர்கள் என்ன இது பற்றி கூறுறான்றதை இந்த வீடியோவோட இறுதியில் நான் உங்களுக்கு இணைச்சிருக்கிறேன். அவருடைய விளக்கத்தையும் கேட்டு நீங்கள் தெளிவு பெற்று இந்த அப்ளிகேஷனை பயனுள்ளதாக இருக்குமாறு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. ஹலோ, காவல் உதவி அப்படிங்கிற ஒரு செயலி உங்களுக்காக தமிழ்நாடு காவல்துறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த காவல் உதவி நீங்கள் எமர்ஜென்சிக்காக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த கேமரா ஆன் ஆகி அங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன விதமான உதவி தேவைப்படுது அப்படிங்கிற வீடியோ கூட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். அங்கேருந்து கூப்பிட்டு கேட்பாங்க என்ன ஆகிப்போச்சு ஏது அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக காவல்துறையினர் அங்கே உங்கள் உதவிக்கு வருவாங்க. இந்த அவசர உதவி மட்டும் இல்லைங்க, இந்த காவல் உதவி ஆப்பில் 60 உதவிகள் இதில் இருக்குது. 60 விதமான உதவிகள் செய்ய முடியும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் 100, 110, 101, 112 தமிழ்நாட்டில் என்னென்ன டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கோ அதையெல்லாம் நம்பர் கூட நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியதில்லை. இந்த செயலிக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் நேரடியாக கூப்பிடலாம். இப்போ முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் உதவி எல்லா டோல் ஃப்ரீ நம்பரும் நீங்கள் இதில் போகலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம சொல்லக்கூடிய ஒரு காவல் உதவி என்ன அப்படின்னா, பெண்கள் தனியாக போயிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஐடியில் வேலை பார்க்குறீங்க, நைட்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பிடத்தை ட்ராக் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த செயலியை செயலிறக்கம் பண்ணிட்டீங்க. இந்த செயலி தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது. நீங்கள் செயலிறக்கம் பண்ண பிறகு உங்களோட ஒரு படி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா இல்லை உங்கள் நண்பர்களோட சேர்த்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்கிறது அவங்களே பார்க்க முடியும். அப்போது கூட உங்களுக்கு ஆபத்துனா நீங்கள் ஒரு எமர்ஜென்சியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் உங்களுக்கு தெரிய வந்துடும். உடனடியாக உங்களை காவல்துறையினர் அங்கே உங்களுக்கு உதவி செய்வாங்க. இது இல்லாமலும் இன்னைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது சைபர் குற்றங்கள். மொபைல் ஃபோனில், கம்ப்யூட்டரில் உங்களுடைய கோடு நம்பர்லாம் வாங்கிட்டு உங்களுடைய பேங்குடைய அக்கௌண்ட் அப்படியே மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பணத்தை மீட்கிறதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதில் அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் போகிறோம். உடனடியாக 1930க்கு ஆட்டோமேட்டிக்கலாக நீங்களா 1930 எல்லாம் பார்த்து நீங்கள் கூப்பிட்டு டயல் பண்ண வேண்டியதில்லை. இதே கூப்பிட்டு உங்களுடைய திருடப்பட்ட பணத்தை அங்கேயே நிப்பாட்டி வச்சு மீண்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு ஊருக்கு போறீங்க, திடீர்னு அங்கே ஒரு சம்பவம், ஒரு ஆபத்து இல்லாட்டி ஒரு விபத்து நடந்து போச்சு. இப்போ யார்கிட்ட சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கிருந்தே 37 மாவட்டங்கள், 9 காவல் ஆணையரங்கள், அதனுடைய கண்ட்ரோல் ரூம் இருக்குது. இல்லை நீங்கள் கூகுள் மேப், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எது, அதுவே காட்டி கொடுத்துரும். எனக்கு வழி தெரியாது போகிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப் அதே கொடுத்து நீங்கள் போய் சேர்ந்துடலாம். பை சான்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு வயலேஷன், இப்போ டிராஃபிக் போலீஸ் உங்களுக்கு ஃபைன் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி 60 உதவிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய வகையில் இந்த காவல் உதவி ஆப் இருக்குது. இதை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீங்கள் உடனே இதை பதிவிறக்கம் செய்யணும்.
தேவைப்படும் போதெல்லாம் நீங்கள் உடனே காவல்துறை கூப்பிடுங்க. இது டெக்னாலஜி ட்ரிவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்ட். தொழில்நுட்பத்தால் இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் காவல்துறையினுடைய முழு பயனையும் பட வேண்டும் என்று சொன்னால் இந்த காவல் உதவி ஆப்பை நீங்கள் தயவு செஞ்சு பதிவிறக்கம் செய்யுங்க.